सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहग्राहैक कर्मणे। பஞ்சதசி கிரந்தத்துல ஆனந்த பஞ்சகமாக இருக்கக்கூடியதுல 11வது அத்தியாயமான யோகானந்தத்தை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த டாபிக் பிரம்மமானது அத்வைதம், தூக்கமும் திறங்கற்றதான நிலை. பிரம்மமானது ஆனந்த ஸ்வரூபம், தூக்கத்திலேயும் ஒரு ஆனந்த ஸ்வரூபமானது இருக்கிறது. பிரம்மமானது படிப்புனாலேயோ கேட்கறதுனாலேயோ வரையுது இல்லையா? நாயமாத்மா பிரவச்சனேன லட்சியான மேதையான புகுணாசுதேன. என்ன அர்த்தம்? அது ஸ்வயம் பிரபமாக பறிக்கொடுது. தூக்கமும் அப்படிதான். யாரும் கம்பெல்லாம் பண்ண முடியாது, அவாவாளுக்கு அது தூக்கம் வந்தாதான் தூக்கம். இப்படி அத்வைதத்துக்கும் தூக்கத்துக்கும் ஒரு கனெக்ஷன். இதை வைத்துக் கொண்டு ஆனந்தமானது, அந்த ஆனந்தம் தூக்கத்துல வரக்கூடிய ஆனந்தம் உங்களுக்கு வேற எப்படி சொல்லக்கூடிய சான்ஸ் இல்லாததுனால அது பிரம்மானந்தம் ஒத்துக்கணும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பிறகு சொப்னத்துல வரக்கூடிய ஆனந்தத்தை பாருங்க, பொருளே இல்ல ஆனதான் உங்களுக்கு ஆனந்தம் போட்டு, அதனால அது ஒரு வாசன ஆனந்தம். அந்த வாசன ஆனந்தம் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்ப ஆனந்தம் தான் அது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜாகிரத்துல வரக்கூடிய ஆனந்தம் எல்லாம் கூட எப்ப நீங்க கல்யாணத்தை பண்ணிட்டீங்கன்னாக்க, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் என்ன, ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டான்னா பொண்ணு கல்யாணம் பண்ண உடனே அப்பாவானவர் அப்பாடா அப்படின்னு உட்கார்றாரு. உட்காரும் பொழுது அந்த கல்யாணம் போனதுனால அவருக்கு அந்த ஆனந்தம் வரல, அது வரைக்கும் இருந்த ஸ்ட்ரெயின் போனதுனால உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமானது ஆவிர்வாவம் ஆச்சு. அதுதான் ஆனந்தம். எப்போ இந்த மனசு சாந்தி ஆச்சோ அப்போ வெளியில வந்ததுக்கூடிய ஆனந்தம் தான் அது அப்படின்னு சொல்லி ஜாகிரத்து, சொப்பனம், சுஷுப்தி மூணுத்திலேயே வரக்கூடிய ஆனந்தம் சரியா போச்சு. இன்னொரு ஆனந்தம் இருக்கு ஜாகிரத்திலேயே. எல்லாரும் என்ன சொல்றாங்க, யோகத்தினால சதிகல்பக சமாதி, நிர்விகல்பக சமாதி இப்படி எல்லாம் சொல்லி இருக்காங்க. சம்பிரக்யாத சமாதி, அசம்பிரக்யாத சமாதின்றதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாமும் ஒரு ஆனந்தம் தானே. இதெல்லாம் எங்க வருது அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ஜாகிரத்தை நடக்கும். அதனால ஜாகிரத ஆனந்தத்தை பத்தி பேசும்பொழுது நம்ம இதை பத்தி பேசித்தான் ஆக வேண்டும். அதை என்ன சொன்னாரு 98வதுல, யாவத்யாவத அஹங்காரஹ விஸ்மிருதஹ அபியாச யோகதஹ. யோகத்தினால, அபியாச யோகத்தினால, யோக பயிற்சியினால வரக்கூடிய ஆனந்தம் என்ன அப்படின்னு சொன்னார். அதை பத்தி பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார், இதுக்கு பிரமாணம் இருக்குப்பா, பகவத்கீதையில இருக்கு. பகவத்கீதையில இந்த ஆனந்தத்தை பத்தி சாதகனுடைய ஆனந்தம், ஞானியினுடைய ஆனந்தம், இதெல்லாம் தியானத்தினால வரக்கூடிய ஆனந்தம், இதெல்லாம் ஜாகிரத்துல வரக்கூடியது, இதெல்லாம் யோக பயிற்சியினால வரக்கூடியது அப்படின்னு சொல்லி சனை சனை பரமதே கிரகீதயா ஆத்ம சம்ஸ்தய சம்ஸ்தம் மனத்வா நகிஞ்சிதபி சிந்தயே யதோ யதோ நிಶ್ಚரதி மனஹ சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைததே ஆத்மன்யேவ வசம் நயேத் யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி, சந்தோஷம் அடைகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகவத்கீதையில இருந்து ஒரு 7-8 ஸ்லோகத்தை கனெக்ட் பண்ணி அதெல்லாம் சொல்லியிருக்கு. அதனால யோகானந்தம் ஒண்ணு இருக்கு. யோகத்தினால வரக்கூடிய ஆனந்தம், அதுவும் ஜாகிரத்துல வரக்கூடிய ஆனந்தம் தான், அதுவும் பிரதிபிம்ப ஆனந்தம் தான், அதுவும் பிரம்மத்திலிருந்து வரக்கூடிய ஆனந்தம் தான் அப்படின்னு சொன்னாரு. நான் பகவத்கீதையை வச்சு சொன்னேன். ஆக்சுவலா ஒரு ஸ்ருதியே இருக்கு. மைத்ரேய உபனிஷத்
சாக்காயஞர் அப்படின்ற ஒரு ரிஷியானவர் சுகந்திரதன் எனக்கூடிய சூரிய வம்சத்துல வந்த ராஜாவுக்கு இக்ஷ்வாகு குலத்துல வந்த ராஜாவுக்கு ராமாயணத்துல வந்த ராஜாக்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய சுகந்திரதனுக்கு நிறைய விஷயங்கள்லாம் போதனை பண்ணார். அவர் போய் அவரை கேட்டார், இந்த ஆனந்தம் எங்கேருந்து வரக்கூடியது? எங்க குடும்பத்துல எல்லாரும் செத்து போறாங்க, எல்லாமே பூமியே புலகிறது, ஆகாசம் போறது, எல்லாமே போறது, பிரளயம் வந்தா இதுல எது சாஸ்வதமான ஆனந்தம், எது எபிமரல் ஆனந்தம் அப்படின்னு சந்தேகம் கேட்க போக அவர் என்ன பண்ணாரு, சாக்காயினிய சொன்னார். மைத்ரேயாயினி எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் உனக்கு சொல்றேன்ப்பா அப்படின்னு சாக்காயோ முனி சுகம் சாக்காயாம் சமாதி யுக்தி புரஸ்தரம். இந்த சமாதின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில ஜாகிரத்துல யோகத்தினால வரக்கூடியதான அந்த சமாதி எனக்கூடிய நிலையில வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் பிரகதிரதன் என்ற ராஜரிஷிக்கு சாக்காயன்யர் என்ற முனிவரானவர் மைத்ரியாக்கிய சாக்காய மைத்ராணி உபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய மைத்ராயணி உபனிஷத் என்ற சொல்லக்கூடிய உபனிஷத்துடைய இதனால அது மைத்ராயணி உபனிஷத்துல சொல்லக்கூடிய விஷயம் சமாதியை முன்னிட்டு அவர் சொன்னார். அதை நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். சொல்லி ஒரு 4-5 விஷயங்கள் சொன்னார். யதா நிர்விந்தனோ வன்னியே ஸ்வயோன உபசாம்யதி ததா விருத்திக்ஷயா சித்தம் ஸ்வயோன உபசாம்யதி. விரையில்லாத அக்னியில கொண்டு போய் என்ன எப்படி தன்னுடைய காரணத்திலேயே அது அடங்கி போறதோ அதே மாதிரி விருத்திகள்லாம் க்ஷயமாயிடுச்சுன்னா, மனசுல எண்ணங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னாக்க அது தன்னுடைய காரணத்துல போய் ஒடுங்கி போறதுக்கான மனசு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அப்பா இந்திரியங்கள்லாம் மனசுக்கு கர்மாவை வசத்தினாலதான் இந்த எண்ணங்கள்லாம் வந்து மனதுக்கு வரக்கூடிய இந்த எண்ணங்கள் எல்லாமே பொய்யான எண்ணங்கள், வித்தியாவான எண்ணங்கள், இதெல்லாம் கர்மாவனால வரக்கூடிய எண்ணங்கள்ப்பா அப்படின்னு சொன்னார். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசுதான்ப்பா. சித்தமேவகி சம்சாரா, உங்களுடைய எண்ணம் தான் சம்சாரம். சம்சாரத்துல மாட்டி போய்க்கிற சம்சாரத்துல பண்ண சம்சாரம் உங்களை ஒண்ணும் பண்ணல. நீங்க பொருளா பார்த்தீங்கன்னா அது உங்களை ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. நான் அந்த பொருளை விஷயமாக பார்க்க, விஷயம் என்றால் என்ன, பற்று இல்லையா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொருளை பார்த்துட்டாக்க அது என்னை டேக் ஓவர் பண்ணிடுறது இல்லையா. அது ஒரு பெண்ணை என்னுடைய மனைவி அப்படின்னு பார்த்தேன்னா அது டேக் ஓவர் பண்றது. என் பிள்ளை அப்படின்னு பார்த்தா டேக் ஓவர் பண்றது. அதை நீங்க எப்படி பண்ணலாம், இந்த மனதிலிருந்து விடுபட்டு இதை ஒரு பெண் அவ்வளவுதான், இது ஒரு பையன் அப்படின்னு பார்க்கிற எண்ணமானது மெச்சூரிட்டியானது எப்போ வருதோ அதுதான் ஞானியனுடைய நிலை, ஆத்மாவுடைய. அது இல்லாத நிலைக்கு பேர் தான் சம்சார நிலை. அதனால இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன, உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அகம் அபிமானம், மத அபிமானத்தினாலதான் உங்களுக்கு சம்சாரமானது வருகிறதுப்பா. அதை நீங்க என்ன பண்ணோம், ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தது பிரயத்தனேன சோதே, அதை நீங்க பிரயத்தனம் பண்ணிதான்ப்பா அதுல இருந்து நீங்க வெளியில வரணும். வேதாந்தத்தை கட்டி 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 ஆட்டோ சஜஷன் கொடுத்து மனசுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் ஸ்தூல சரீரமும் இல்லை சூக்ஷ்ம சரீரமும் இல்லை அப்படின்னு திருப்பி 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 நினைக்க வேண்டியது. இப்படி நினைச்சு பண்ணீங்கன்னா திருப்பி திருப்பி அந்த சிந்தனையை வைத்து அபியாசம் பண்ணினீங்களா, யோகாபியாசம் பண்ணினீங்களே, ஆனால் இந்த சனாதனமான இந்த விஷயம், வாஸ்தவமான ரகசியமான இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். சொல்லி அந்த பார்த்தா எதிர முடிச்சோம். மனையேவ மனுஷியானா காரணம் வந்த மோக்ஷயோ. காரணம் மனசுதான்பா காரணம், எல்லாம் மனசுதான் காரணம். நான் முக்தன்னு சொல்றதும் மனசுதான், நான் சம்சாரின்னு சொல்றதும் உங்களுடைய மனசுதான். நம்ம பாருங்க, இந்த மனசுதான் காரணம். சும்மா உட்கார்ந்து இருந்த சும்மா உட்கார்ந்து என்னைக்கோ ஒரு நாள் 1979 ஒருத்தர் என்ன திட்டிட்டு போனார். அவர் போனவர் இப்ப இருக்காரா செத்து போயிட்டாரா அது கூட தெரியாது. ஆனா அவர் திட்டின விஷயமானது என் மனசுல இன்னும் இருக்கு.
மனசனுடைய செய்கையானது அப்படித்தான். நீங்க பந்தன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பந்தம் தான். நீங்க முக்தன்னு நினைச்சா நீங்க முக்தம் தான். இந்த பந்தத்துவம் முக்தத்துவம் ரெண்டுமே எது காரணம்? மனசு தான் காரணம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இது மாதிரி இருந்ததுன்னா நான் என்ன சார் பண்றதுன்னா திரும்ப திரும்ப நிதித்தியாசனம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் மனசனுடைய காரணம். மனசுன்றது என்ன? அந்தக்கரணம். அந்தக்கரணம்னா என்ன? காரணம், இன்ஸ்ட்ருமெண்ட். நான் சொல்றதான் கேட்கணும் அந்த மனசு. ஆனா எல்லாருக்கு அந்த மனசு சொல்றத நான் கேட்கணும். இந்த மனசு காரணமாக இருக்க வேண்டிய என்னுடைய மனது காரணமாக என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டிய அது. நான் ஓட்டினா ரைட்ல திருப்போம்னு சொன்னா ரைட்ல திருப்ப வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கக்கூடிய மனசு அது நான் ரைட்ல திரும்பினா கூட அது லெஃப்ட்ல திருப்பேன். இப்படி நீங்க காரை ஓட்டிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க ரைட்ல போகணும்னு நினைக்கும் போது உங்க காரு அதெல்லாம் கிடையாது, நான் லெஃப்ட்ல தான் போவான்னாக்க எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும். இதுதான் இப்ப நடந்துட்டு சம்சாரத்தில். நாம சொல்றத இந்த மனசானது கேட்கவே மாட்டேன் இருக்கிறது. என்னுடைய கண்ட்ரோல்ல அந்த காரணமாக இருக்க வேண்டிய மனசு. சாஸ்திரத்துல எனக்கு என்ன சொல்லி தருது? மனசுன்றது மனோ புத்தி அகங்கார சித்தானி அந்த கரணானி அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. இது ஒரு அந்த கரணம் உள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்ப என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா என்னாச்சு? அது காரணமாக கரணம் has become a காரணம். மனையேவ மனுஷியானா காரணம். மனசு தாயா இந்த மனுஷர்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. அதனாலதான் இவனுக்கு மனிதன் என்றே பெயர். மனு என்றவர்களுடைய தர்மஸ்தானம் எப்படி வந்தது? இந்த மனதை வைத்துக் கொண்டுதான் சார், சைக்கிக்கு தான் சார் காரணம். இந்த மனசுதான் மனுஷர்களுக்கு காரணம். அதிலிருந்து வரக்கூடியதான் பந்தம் மோட்சம் ரெண்டும். இந்த பந்தம் மோட்சம் மனுஷர்களுடைய ரெண்டுத்துக்கும் காரணம் என்னன்னு ஆராய்ந்தோதே ஆனால் அது மனசுதான் அப்படின்னு அவர்களுக்கு உபனிஷத்து மைத்திரியாய உபனிஷத்து வந்திருக்கிறதுனால ரொம்ப பிரசித்தமா இருக்கு. அதே மாதிரி நான் ஒரு பிரசித்தமான கதை சொல்லியிருக்கேன். இந்த மனசானது இல்லாத ஒரு மனசு எப்படி நம்மளை பந்தமாக்குது அப்படின்னு சொன்ன ஒரு காட்டுக்கு போகக்கூடியவன், ஒரு மாட்டை மேய்க்கிறவன் தன்னுடைய கயிறை எடுத்துட்டு போக மறந்துட்டான். அப்ப அவனை பார்த்து அந்த கதை சொன்னாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ அந்த கயிறை எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவியோ அதே மாதிரியே பண்ணு, அதுக்கு தெரியாது, நான் பத்திக்கப்பட்டு போ நினைச்சிட்டு இருக்கோம், நீ சாயங்காலம் அது வெளியில படுத்துக்கோ. எல்லாம் அந்த பொய்யான மனசு தான் காரணம். அந்த நம்ம எல்லாம் பசுவா இருந்து இருக்கிறோம். இந்த பசுவானது எப்படி அவன் என்ன பண்ணா, கயிறே இல்லை, அவன் அப்படி அதை போட்டு உள்ள கயிறை விட்டு அதை ஒரு முடி போட்டு அதை எடுத்துட்டு போய் அவன் அப்படி கட்டினா மாதிரி போனா இந்த மாடு என்ன நினைச்சிட்டு நம்மளை கட்டி போட்டிருக்கான்னு நினைச்சிட்டு அதை அங்கேயே சுத்தி 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 வருது. இந்த மாதிரிதான் நம்ம எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். கட்டுப்பட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த சம்சாரத்துக்குள்ளேயே சொல்லிட்டே இருக்கோமே தவிர இதை தாண்டி வெளியில போனா நமக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்றது தெரியல. இந்த மாயையில மாட்டிக்கிட்டு புரியுறோம். அதுக்குதான் சாஸ்திரமானது சொல்லி கொடுக்கறதே இல்லப்பா, நீ பசுவா இருக்க, அதனால இந்த சம்சாரம் என்ற பத்திரத்துல நீங்க கட்டிட்டு இருக்க பசு பாஷம் பத்தி இல்லையா? நீ அதுக்கு என்ன பண்ணணும்? பத்தியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நீ ஆட்கொள்ள வேண்டும், நீ அவரை சரணடைய வேண்டும். வந்தாதான் உனக்கு இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடலாம். அது வரைக்கும் இந்த சம்சாரம் உன்னை பயமுறுத்தி கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காகதான் இதெல்லாம் பண்ணணும். இப்ப என்ன இதெல்லாம் என்னுடைய சம்சாரத்துக்கு காரணம் என்ன? பந்தமோ மோட்சமோ ரெண்டுமே சம்சாரம் தான். ஞாபகம் வச்சுக்கணும். இது மனசுதான் காரணம். பந்தாய விஷயா சக்தம் காரணம் சொல்றாரு அவரை. ஏன் சார் இது ஹவு யூ சே மனசுதான் காரணம்னு அப்படின்னு சொன்னா, பந்தாய விஷயா சக்தம் பாருங்க, விஷயத்துல ஒரு அட்டாச்மெண்ட். விஷயமா வஸ்துவா தானே பார்க்கணும். நான் ஒரு ஸ்திரீயை நான் எப்படி பார்க்கணும்? ஸ்திரீயா தானே பார்க்கணும். ஒரு டிவியா தானே பார்க்கணும். ஒரு பையனா தானே பார்க்கணும். நான் அப்படி பாக்குறேன்னா, ஒரு அம்மா அவர் சாதாரண ஒரு ஸ்திரீயா தானே நான் எப்படி பாக்குறேன்? அம்மா அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஸ்திரீயை என் மனைவியே பார்க்கணும். ஒரு பையனை என் புள்ளன்னு பார்க்கணும் இல்லையா? எப்படி ஒரு அட்டாச்மெண்ட் வந்து ஒரு வஸ்துவை விஷயமாக பார்க்கும் பொழுது எனக்கும் அதற்கும் ஒரு தொடர்பு
விவேகம் வைராக்கியம் போன்ற விஷயங்களை எல்லாம் எடுத்தா அப்போ இந்த விஷயமானது நிர்விஷயமாக ஆகிவிடும், வஸ்துவாக ஆகிவிடும். வஸ்துவாக ஆகிவிட்டதே ஆனால் அது என்ன ஆகும்? அதுதான் முக்தி என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் காரணம் என்ன? அட்டென்ஷன் சீக்கிங் இல்லையா? நாம பாட்டுக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நம்ம அப்படி இருக்கோமா வீட்டுல? எனக்கு தெரியாம நீ எப்படி போகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஏன் உங்களுக்கு தெரியாம நீங்க அவ்வளவு நம்ம எல்லாம் அட்டென்ஷன் சீக்கர். யாராவது நம்ம பார்க்கலன்னாக்கா ஒரு கல்யாணத்துக்கு போனா சார் அவர் என்ன கூப்பிடவே இல்லை சார், அவர் 1000 வேலையில உங்களை பார்க்கும் போது நீங்க ரிஜிஸ்டர் ஆகணும். அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். நல்லா பார்த்தார் சார், பார்த்துட்டு கூட அவர் கவனிக்காம போயிட்டார் சார் அப்படின்னா அட்டென்ஷன் சீக்கர். அவர் மேல என்ன தப்பு? அவருடைய அட்டென்ஷனை நான் சீக் பண்ணிட்டு அவர் என்னை அட்டென்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவரை திட்டிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க என்னுடைய மனசு. இதெல்லாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இதை விஷயமாக பார்க்க வேண்டியதை, வஸ்துவாக பார்க்க வேண்டியதை நான் என்னுடைய மன ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பார்க்க ஆரம்பிச்சதுனால பந்தப்படுத்தி விடுகிறேன். இந்த பந்தத்திலிருந்து விடுபடமே. ஆனால் என்னுடைய மனசை அந்த விஷயங்களிலிருந்து விலகி கொள்ள ட்ரெயின் பண்ணிட்டேன்னா, பயிற்சி கொடுத்துட்டேனாக்க, யோக பயிற்சி கொடுத்துட்டேனாக்க அதை அப்படி பார்க்காது. ஞான யோக பயிற்சி தான் கொடுக்கணும். இந்த யோக பயிற்சியை தேவை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், அதையும் கொடுத்துக் கொள்ள வேண்டும். யோகம்னாக்கா அதையும் கொடுத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இருக்கு. இப்போ சமாதி அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு சார். அந்த சமாதியை பத்தி அந்த மைத்திரியாயி உபனிஷத் என்ன சொல்றது அப்படின்னு பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது 111 இருந்து 118 வரைக்கும் அப்படியே வெவ்வேறு மைத்திராயணி உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதை அப்படியே எடுத்து வித்யாரண்யர் நமக்கு போட்டார். உபனிஷத்துல என்ன இருக்கோ அதையே ஸ்லோக ரூபேன போட்டார். எல்லாருக்கும் அது தெரியணும் அப்படின்றத. அதுல 118வது ஸ்லோகமானது சமாதிர் நிர்தூதமலஸ்ய சேதசா நிர்வேசிதஸ்யாத்மனி யத் சுகம் பவேத் ந சக்யதே வர்ணயுதம் கிரா ததா ஸ்வயம் ததந்தக்கரணேன கிருஷ்யதே. அருமையான ஒரு ஸ்லோகம். இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பாருங்க எப்படி அப்படின்னா இந்த பிரம்ம தத்துவமானது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா மனோவாசாம கோச்சரா சித் சக்தி சேதனா ரூபா இல்லையா? சித் சக்தியா இருக்கு, சேத்தனமாக இருக்கு இந்த பிரம்மமானது. மனோவாசாம் அகோச்சரமாக இருக்க குறித்து அது அப்பிரமேயா பிரகாஷா. அது பிரமேயமாக இல்லை, அப்பிரமேயமாக இருக்கு, அறியக்கூடிய பொருளாக இல்லை. சொப்பிரகாசம், தன்னை தானே பிரகாசிக்கக்கூடிய நான் 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 என்று பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறாள். அது இருக்கிறது இந்த பிரம்மம் இல்லையா? பிரம்ம தத்துவம் அப்படிதான் இருக்கு. வெளியில யாராவது கண்டவர் வீட்டுல வீட்டவர் கண்டவர் யாராவது போய் நான் பகவானை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. பார்த்தான்னு சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம்? இவனால் பார்க்கப்பட்ட பொருளை விட இவன் உயர்ந்துட்டான், பகவானை எக்ஸல் பண்ணிட்டான்னு அர்த்தம். எனக்கு அம்பாள் தரிசனம் கிடைத்தது அப்படின்னு பத்தியா சொல்றான். ஏதோ பாவம் சொல்றாருன்னா அதுக்காக நம்ம விட்டுறோம். ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இவரால் எப்படி பகவானை போய் பார்க்க முடியும்? பகவானை நான் பார்த்து விட்டேன், ஆனா அது பொருள் இதுவாயிடும். நான் அது இது என்னால் பார்க்கப்பட்ட பொருள் என்னை விட வேறானது இதுவாச்சே. அது எப்படி பெரிய பொருளாக நான் அந்த பொருளை நான் எக்ஸல் பண்ணிவிட்டேன் அப்படின்றத இதெல்லாம் தெரியறது இல்லை பாவம். அது விடுங்க. இப்ப என்னன்னா அது அனிர்வச்சனீயம். அதை நம்ம கண்ணனாலையும் காதுனாலையும் இந்திரியங்களினாலையும் பார்க்க முடியாது. பார்க்க முடியக்கூடிய பொருளா இருந்தாலும் எல்லாரும் பார்த்துருவோம், எல்லாரும் புத்தகம் எழுதிடுவோம், முடிஞ்சு போச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடறதே இல்லை இல்லையா? அதனால இந்த பிரம்ம தத்துவமானது தத்துவமானது அனிர்வச்சனீயமான ஒரு தத்துவம். இந்த ஜெகத் எப்படி இருக்கு? அதுவும் அனிர்வச்சனீயமான ஒரு விளக்கவே முடியாது இல்லையா? இங்க எப்படி இருக்குன்றதுனால அங்க அப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. ஜெகத்தையும் நம்ம சரியாக விளக்க முடியவில்லை. சரி, ஞான நிஷ்டையில மோட்சம் என்ற ஒரு நிலை வருகிறது. அந்த நிலை எதனால வருகிறது? அதுவும் மனதனாலதான் வருது.
அந்த ஞான நிஷ்டை எனக்கூடிய நிலையை மனதுனால இவன் அனுபவித்த நிலையை இவனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான்னு வச்சுங்க, நினைச்சு பாருங்க. நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க? நான் கடவுளை பார்க்கவில்லைன்னு சொன்னா என்னாச்சு? அது இணையா பிரயோஜனம். இதாகிட்ட போய் பேசி இவர்தான் கடவுளை பார்க்கவே இல்லையா, என்ன மாதிரி தான் இருக்காரு, இவர்கிட்ட நாம எந்தத்துக்கு சாஸ்திரம் படிக்கணும், கேள்வி கேட்கணும் இப்படின்னு ஒரு பார்க்கணும். இல்ல சார் நாளைக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா நான் நாளைக்கு ஞாபகமா வந்து கேட்பேன், என்ன சார் பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா பார்க்கல நாங்க. இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா இதுல இருந்து என்ன தெரியுது? பரகுடும்பமானது அனிர்வச்சனி. அசட்டுத்தனமா இந்த கேள்வியை யாரையும் கேட்கப்படாதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்க பிரம்மத்தை பார்த்துருக்கீங்கன்னா கண்டவர் விட்டவர் விட்டவர் கண்டிலர் இல்லையா? இப்படி இருக்கக்கூடியது இதை போய் அந்த ஞானியினுடைய ஸ்வ அனுபவ வேத்தியமாக இருக்கக்கூடியது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த பாருங்க, பிரம்மத்து வரைக்கும் போகாதீங்க. நீங்க சாப்பிட்ட ரவாலாடுக்க அதை உங்களால எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுடைய ஒய்ஃபுக்கு புரிய வச்சுக்க முடியுமா? நீங்க சாப்பிட்ட அந்த ரவாலாடை அவ வாயில போட்டு திணித்தால் ஒழிய அவனுக்கு நீங்க என்ன வார்த்தைகள் சொன்னாலும் அவனால புரிஞ்சுக்கணும். என்ன அழகா இருக்கு, எத்தனை வார்த்தை என்கிட்ட இருக்கு. நானும் படிச்சவன் இல்லையா, பயங்கரமா படிச்சிருக்கேன். நான் MIT PhD எல்லாம் படிச்சிருக்கேன். நான் இல்ல என்னால சொல்லிட முடியுமா? நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புளியோதரை நான் அனுபவிச்ச அந்த டேஸ்டை என்னால யாராவது புரிய வைக்க முடியுமா? என்னை தவிர யாருக்குமே அது புரியாது. நான் ஓரளவுக்கு புரிய வைக்கலாம், அவ்வளவுதான் என்னுடைய கெப்பாசிட்டியை தவிர புரியாது. ஒரு சின்ன ரவாலாடுக்கும் புளியோதரைக்குமே இந்த கதைன்னா நான் பார்த்த அந்த தெய்வத்தை என்னால் எப்படி புரிய வைக்க வைக்கவே முடியாது. ஏன்னா அது அனிர்வச்சனீயமான ஒரு தத்துவம். இதை உங்களுடைய வாயி உங்களுடைய லிமிட்டட் புத்தி சக்தியினால இதை பண்ணவே முடியாது இல்லையா? எது சொன்னாலும் பிரச்சனையா போயிடும். அடைத்தேன்னு சொன்னா பிரச்சனை, அடையலன்னு சொன்னா பெரிய பிரச்சனை இல்லையா? ஏன்? இட் இஸ் டூ பர்சனல். டூ அவாவாளுக்குத்தான் பெரிய அவாவா. பாவம் அவாவா அவளுடைய லட்சணங்களை எல்லாம் சொல்லிக்கிறார்கள் இல்ல. சிலதெல்லாம் பாருங்க, நம்ம ஒருத்தருதான் ஒருத்தர் சொல்றாரு, சார் எனக்கு ராத்திரி எல்லாம் யார் கேட்டுது சார் அப்படிங்கிற. நம்ம சாஸ்திரத்துல இப்படி இப்படி பார்த்தா அது ஒரு சிம்டம். இவர் ஸ்பிரிச்சுவலா இவர் ப்ராக்ரஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரியாது. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அதுக்காக அவர் ஞானத்துல ஆயிட்டாருன்னு சொல்ல முடியுமோ? அவர் சொன்னா அவருக்கு என்ன புரிய வைக்க வேண்டியிருக்கு? அப்பா இது ஒரு அருமையான ஆனந்தமான நிலை, ஆனா இதெல்லாம் பிரதிபிம்பமான ஒரு ஆனந்தத்தினுடைய நிலைதான். இதுக்கு மேல நானே பிரம்மன்னு ஒரு நிலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அதனால இப்ப என்ன கடைசியில அல்டிமேட்டா வந்ததுன்னு பாத்தீங்கன்னா மௌனம். ரொம்ப கேள்வி கேட்டீங்கன்னா பேசாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். மௌனம் தான் சரியான லட்சணம் பிரம்மத்துக்கு இல்லையா? பிரம்மத்தை அறிந்தவன் பேசவே மாட்டார். அவர் புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, புரியலன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன சொல்றோம்? ஞானியே அதனாலதான் மௌனி மௌனி என்று சொல்லிக்கிறோம் இல்லையா? இதை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அப்படின்னா பூமியை கூட அம்பாளானவள் பேச வைப்பார், பூமியை கூட கிருஷ்ணபரமாத்மாவானவர் பேச வைப்பார் அப்படின்னு அந்த தயானந்த சுவாமிக்கு அழகா சொல்லுவாரு. இது என்ன ஞானம் வந்தவனுக்கு என்ன தெரியுமா? இவர் சாதகனா இருக்கக்கூடியவனுக்கு ஊமையாக இருந்தா கூட பேச வைக்கும் அந்த பிரம்ம தத்துவம். ஆனா பிரம்ம தத்துவத்தை அறிந்து விட்டானே ஆனால் வாசாலம் மூகம் பகவதி. அந்த இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தா பாருங்க, சாஸ்திரத்தை பேசிட்டு லட்சம் கொடுத்துருந்தா பாருங்க, இதுதான் பிரம்மன்னு. அவனுடைய பேச்சு என்னைக்கு நிக்கிறதோ அப்பதான் அவன் ஞானி ஆயிட்டாங்க. வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் சத்தியம் அந்யா வாச்சோ விமுஞ்சத அமிர்தேது அப்படின்னு சொல்லியிருக்கு. வார்த்தைகள் எங்க நிக்கிறதோ அப்பதான் பிரம்ம ஞானமானத்தை வந்துச்சு அப்படின்னு இதான விஷயம் இல்லையா? பேச்சு நீங்களா சொல்லி நிறுத்தக்கூடாது, அது தானா நிக்கணும் இல்லையா? உங்களுடைய சுபாவம் சாதனையினால நீங்க பண்ற நிதித்தியாசனத்தினாலதான் அது நிற்கும் இல்லையா? ஜாகிரத்து சொப்னத்துல எப்படி அந்த சுசுப்தி அந்த ஜாகிரத்திலேயே சொப்னத்திலேயே சுசுப்தியே வந்ததோ அதே மாதிரிதான் இந்த சமாதி
சமாதி அப்படின்னா என்ன? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உணரக்கூடியதான ஒரு நிலை, ஆத்ம ஞானம் வந்ததான ஐக்கிய ஞானம் வந்ததான ஒரு நிலை. அந்த எண்ணத்துல நிதித்தியாசனத்துல தானே பிரம்மம் எனக்கூடிய ஒரு நிலையில அவன் இருக்கும் பொழுது நிர்பூத மலஸ்ய சேதசா, அந்த மனசுல இருக்கக்கூடிய சேதஸ் அப்படின்னாக்கா அந்த கரணம் இல்லையா மனசு, அந்த மனசுல இருக்கக்கூடிய மலங்கள் எல்லாம் நிர்பூதம், எல்லாம் அந்த அழுக்கெல்லாம் போய் காய்க மலம், வாசிக மலம், வாயிக்க மலம் அப்படின்லாம் சொல்றோம், ஆணவ மலம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. இந்த மலங்கள் எல்லாம் போயிட்டு கார்த்திக மலங்கள், ஆணவ மலம், வாயிக்க மலங்கள், இந்த 3 மலம் அப்படிதான் தட்சிணாமூர்த்தி. அந்த 3 மலம் நெய்த பிறகு இந்த ஜீவனானவன் அந்த பிரம்மத்தோட ஒன்றாக ஆக்கிறான் எனக்கூடிய ஞான முத்திரை எனக்கூடிய தத்துவத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருந்து இல்லையா. இப்படி மனசினால இந்த 3 நீக்கடிக்கப்பட்டு நிர்தூத மலசிய இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்று நினைக்கக்கூடியதுதான் இந்த ஞான முத்திரை சமாதி முத்திரை தான் சமாதி. இந்த 3 அல்லது சூல சூக்ஷ்ம காரண சரீரத்தோடையே இந்த ஜீவன் இவளால் இவனோடையே சேர்ந்திருக்குது. இப்ப வேதாந்தம் வந்த உடனே இந்த 3ல இருந்து இவனை பிரிச்சு அந்த பிரம்மத்தோட அங்குஷ்ட மாத்திர புருஷமாக இருக்கக்கூடிய அந்த புருஷனோட கொண்டு வந்து சேர்க்கிற பாருங்க. இதுதான் ஞான முத்திரை, இதுதான் மலரகிதமான சமாதியினுடைய நிலை. இப்படிப்பட்ட நிலையில அழுக்கெல்லாம் போன பிறகு நிர்வேஷித ஆத்மனி, இந்த மனத்தை இருந்தெல்லாம் பிரிஞ்சு ஆத்மால கொண்டு சேர்த்த நிர்விசேஷித நிர்வேஷித நிவேசனம். இது எங்க போய் சேர்றது? இது அந்த ஆத்மாவை போய் சேர்றது. இந்த மனசு இங்கிருந்து அங்க போய் நிவேசித ஆத்மனி, இந்த ஆத்மாவை கொண்டு சேர்க்கும் பொழுது அவனுக்கு சமாதியில ஒரு ஆனந்தமானது கிடைக்கும். திடீர்னு அந்த மனசை என்னன்னையோ யோசிச்சுட்டு அதை கொண்டு இவன் பிரம்மத்துல வச்ச உடனே அந்த பிரம்மத்திலேயே உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு நிமிஷம் ஆனந்தமோ ஆனந்தம் அவனுக்கு ஒண்ணுக்கு இப்படியே இருக்கலாம் போல இருக்கு. அப்படி ஒரு நிவேசித ஆத்மனி, அவனுடைய ஆத்மாவிலேயே தன்னுடைய நிலையிலேயே தான் போய் அடங்கினான். அப்பொழுது வரக்கூடிய எது சுகம், எந்த சுகம் அப்பொழுது வருகிறதோ அது மோட்ச சுகம். அது வரலாம், தப்பு ஒண்ணும் இல்லை, வரலாம். ஏன்? அத்தியாசம் போச்சு, ஆத்ம ஞானம் வந்துட்டு நான் எனக்கூடிய அத்தியாசம் மனசு நான் எண்ணக்கூடியதுல அவன் விடுபட்டு விட்டான். அப்போ இந்த நாலேஜானது ஏற்பட்டது, அதனால அவனுக்கு அந்த சுகமானது கிடைக்கிறது. ஆனா இந்த விஷயத்தை அவனால வெளியில சொல்ல முடியுமோ? கசக்கியத்தே வர்ணயித்தும் கிரா, கிரா அப்படின்னா வாக்கு, தன்னுடைய வாயினால் தன்னுடைய வேர்ட்ஸ்னால இதை புரிய வைக்க முடியுமா? இவனுக்கு தான் கெப்பாசிட்டி கிடையாது. ஒரு புரியோதரிய சொல்றதுக்கு லாய்க்கு இல்லாதவனாட்டு ஒரு ஜாங்கிரி எப்படி இருக்குன்னு கூட சொல்ல வச்சு புரிய வைக்க முடியாதவன். இப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன ஆனந்தத்தையே சொல்லி முடியாதவன் பேரானந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை என்னவா இவனால வெளியில சொல்ல முடியும்? அதனால்தான் சொல்லுவதில்லை. சக்கியத்தே வர்ணயித்தும் கிரா, பை வேர்ட்ஸ் கிரா, பை வேர்ட்ஸ் வார்த்தையினால சக்கியத்தே வர்ணயித்தம், இதை வர்ணிக்கவே முடியாது. வாக்கினால இதை வர்ணிக்க முடியாதுப்பா. அப்பொழுது ஸ்வயம் தது அந்தக்கரணேன கிரியதே, அப்பொழுதுதான் தானே அந்த மனசுல அது அறியப்படுகிறதுப்பா. மனசுனால மட்டும்தான் அது அறியப்படுறா. ஏன் விளங்காதனால தானே கேள்வியே. அதனால நீ தெரிஞ்சிட்ட, அதை வெளியிலையும் சொல்ல முடியல, விளக்க முடியாத ஒரு நிலை, அது விளக்க முடியாத ஒரு நிலையில இவன் இருந்து கொண்டு இருக்கிறான். அது அவனுடைய மனசுக்கே தெரிகிறது. அதனாலதான் அப்படின்னா சமாதியில கொஞ்ச நேரம் அவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், ஒரு தப்பும் இல்லை. ஆனா இந்த நிலை சாதாரணமா ஏற்பட்டு விடுமோ? முடியாத காரியம். அது மட்டும் இல்ல, அது எவ்வளவு நேரம் இருக்கும் இந்த நிலை? ஒரு க்ஷணம் ஏற்படலாம், அவ்வளவுதான். ஒரு க்ஷணம் அப்படி
சிந்தை க்ஷணம் அப்படின்னு சிந்தையே அப்படின்னு போட்டு பூஜை கொடுக்கல. அப்போ ஒரு க்ஷணம் தான் அது பாசிபிள். அதான் போட்டு ஒரு நிமிஷமாவது அப்படி நினைச்சு பாருங்க. சிரம் காலம் சமாதி துர்லபோ க்ருணாம் அதாபி க்ஷணிகோ க்ஷணிகா பிரம்மானந்தம் நிச்சயாயதி அசௌ. எத்யபி இப்போ டாபிக் மாதிரி போச்சு. இது வரைக்கும் மைத்ரேயன் உபனிஷத்துல பெண்ணா இப்ப 119, 120, 121 இது ஜாகிரத் நிலையில. நாம ஜாகிரத்துல இருக்கும் பொழுது நாம என்ன அனுபவிச்சோமோ அதை ரிகலெக்ட் பண்ணும் பொழுது அந்த ஆனந்தமானது நமக்கு ஒரு ஃபீல் குட்டா இருக்கு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இப்ப சொல்றாரு. ஜம்முன்னு இருந்து சார் அதை நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொன்னாரு இல்லையா. இப்ப ஜாகிரத அவஸ்தை, சுஷுப்தி சொப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை மாதிரி இது ஒரு அவஸ்தை. இந்த அவஸ்தையில என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு மிராக்கிள் ஒண்ணு ஏற்படுகிறது. நமக்கு நாமே தெரியாது. ஆனா நீங்க அதை உங்களுக்கு வந்த ஒரு நிலையை உங்களால சொல்ல முடியல. நீங்க என்ன சொன்னாங்க சார், அப்பாவை பார்த்த மாதிரி இருந்தது சார், கரெக்டா அதே மாதிரியே சேர்த்து புடவையோட கட்டி கொடுத்த மாதிரி இருக்கு சார், அதே மாதிரி கால் அடிச்சுட்டு சார் அந்த மூக்குத்தியானது அந்த கிரீடத்துல சொன்னா நம்ப மாட்டீங்க. சந்திரனை கூட பார்த்தேன் சார். நம்ம பார்த்து 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 அதே மனசுல வைத்துக் கொண்டு அதை பார்க்கிறோம். அதனால ஒரு ஆனந்தமானது, அந்த ஆனந்தமானது எல்லா ஆனந்தத்தை விட வசதியான ஒரு ஆனந்தம் தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அதை நீங்க வெளியில சொல்ல முடியாது இல்லையா. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா யாரும் நம்பறதுக்கு தயார் இல்லை. அப்படியே நம்பினாலும் அவருக்கு கொஞ்ச நேரத்துக்கு இவர் பார்த்திருக்காரு, நமக்கு ஒண்ணு சொல்ல, இவருக்கு எனக்கு வரக்கூடிய சக்தி இல்லையோ இல்லமோ அவருக்கு. அப்படி இருக்கிறவங்க நான் இப்படி பாருங்க முடியும். இப்படி இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் வரும். இப்படி இருக்கிறதுனால சொல்ல முடியாது. ஆனா இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்படின்னா அந்த சாஸ்திரத்துக்கு மேல அந்த பக்தி அந்த அப்பாடு மாதிரி உங்களுக்கு ஸ்ரத்தையானது வலுப்பெறுவதற்காகத்தான் இந்த மாதிரி நடக்குது. கையில எடுக்கிறார், அவர் விபூதி பார்த்தாங்க, அவருக்கு விபூதி வந்துருக்கு. இப்ப விபூதி வந்ததுனால அவர் ஞானியா இருக்காரா இல்லையா? இல்லையே. இதுக்கு ஆனா அவருக்கு அப்படி ஒரு செய்கை எப்படி பகவான் அவருக்கு நடக்கிற மாதிரி பண்ணார் அப்படின்னா ஜாஸ்தியா இருக்கிறார். இன்னும் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் வர வேண்டும் என்பதற்காக நீங்க சாதாரணமாகவே பாருங்க. இந்த அதிசயம் ஏதாவது நடந்ததுன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அது இலக்கு அல்ல. அதுல ஏதோ ஒன்னே உங்களை தூண்டுகிறது என்பதற்காகத்தான். இது பகவான் என்ன பண்றாரு, இன்னும் கொஞ்சம் நம்மை முன்னேற்றுவதற்காக அவர் கொடுக்கக்கூடியதாகத்தான் இதை புரிந்து கொள்ளவே தவிர அது வந்ததுனால நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஈகோயிஸ்டிக்கா போச்சா அவருடைய லைஃப் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் லோகத்துல சாதாரணமாவே நீங்க சின்மையானதா ரொம்ப அழகா சொல்றாரு. பகவத்கீதை வந்து படிக்கிறார். என்ன சார், நான் 1 வருஷமா பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கேன், அர்த்தத்தோடதான் படிக்கிறேன், ஆனா எனக்கு முன்னேற்றமே தெரியல சார். அதே மாதிரி கவலை, அதே மாதிரியே கஷ்டம் தான் சார், அதே மாதிரி என்ன சார் பெரிய வாழ்க்கை அப்படின்னாங்க. உனக்கு நோட் பண்ண தெரியல. சில பேர் அதை கண்டுபிடிக்கிறாங்க, சில பேர் அதை கண்டுபிடிக்க கூட தெரியும். ஆனா டெஃபினெட்லி தட் இஸ் எ சேஞ்ச். எனி ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ல நீங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் கர்மயோகமா பண்ணக்கூடியதாகவோ உபாசனா யோகமாக நீங்க பண்ணக்கூடியதோ எதுவாக இருந்தாலும் உங்களை அறியாமலேயே உங்களிடத்தில் அந்த சேஞ்ச் இருக்கதான் இருக்கு. அந்த சேஞ்ச் இருக்கிறதுனாலதான் அது மேலும் மேலும் உங்களுக்கு அந்த சிரத்தையை அனுபவிக்கிறது, உங்களை சிரத்தையை ஊட்டுகிறது அப்படின்றதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவனுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் இருந்ததுனால இது இலக்கில்லை, இதுக்கு மேல நாம அடைய வேண்டியது ஒன்று இருக்கு, அதை நம்பிக்கையோட நாம அணுக வேண்டும் அப்படின்னு நினைக்கலாம் பாருங்க.
நிஷ்டினோத்யேவ சர்வதா நிஷ்டிதே து சக்ருத் தஸ்மின் விஸ்வசித்யன்யதாப்யயம். எவ்வளவு அழகா இதெல்லாம் சொல்லித்தர நீங்க ரசிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் உங்களுக்கு வருதுன்னாக்க அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ரத்தையை கூட்டுகிறது அப்படின்னு வித்யாரண்யர் சொல்ற. ஸ்ரத்தாளு இல்லையா, நான் இப்ப சொன்னேன் ஸ்ரத்தையை கூட்டுகிறது. உங்களுக்கு அதிசயமானது மிராக்கிளானது என்னாச்சு, அது ஒரு இலக்காக இல்லை, அது வந்ததன் மூலமாக உங்களை மேல் நோக்கி போக வைக்கிறது. அதான் இந்த ஸ்ரத்தாளு, இந்த ஸ்ரத்தை உடையவன். யசனி என்ன கஷ்டத்தை இந்த சம்சாரத்துல இருந்து இதுல இருந்து போகணும்ன்றதுக்காக அவன் என்ன பண்ணா, சன்னியாசத்தை எடுத்துட்டு ஒரு குருவனுடைய காலில் போய் விழுறான். அந்த சாஸ்திரம் என்ன சொல்றது, தலையில பெருக்கு பிடிச்சிட்டு குடிக்கல. அவன் இப்ப என்ன பண்ணுவான், உட்கார்ந்து பேசிட்டு இருப்பானா, உடனே ஓடி போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணறு குளமா எதிர்க்கும் அங்க போய் கிணறு குடிக்க மாட்டானா, அதான போகும், இல்லைன்னா தலையே போயிடுவேன். இப்படி ஒரு வைராக்கியம் வரணுமா, அப்படி ஒருத்தன் வைராக்கியம் வந்தாதான் சன்னியாசம் எடுத்துட்டு குரு கிட்ட போகக்கூடியவன் அப்படின்னு சொல்றது இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு மூச்சு, தீவிர மூச்சு, அவன் தான் வியசனி. சிறந்தாளுவா இருக்கான், வியசனியாக இருக்கான். யார் ஒருவன் இருக்கிறானோ அத்த நிஷ்டினோத்யேவ சர்வதான், இப்படிப்பட்டவன். ஆஹா, இந்த சீட்டு நிறைய அறியப்பட வேண்டியிருக்கு, நிறைய கிளாஸுக்கு போனோம், இனிமே நாம நிறைய படிக்கணும். இந்த வேதாந்தத்தை நாம படித்ததெல்லாம் போதவே போதாது அப்படின்னு அதுக்கு மேலும் மேலும் அதுல ஒரு அறிவுறுத்துகிறது அவனுக்கு. அதுல ஒரு நிச்சித புத்தி, அந்த சாஸ்திரத்துல அப்படி ஒரு அசைக்க முடியாத தீவிர நிச்சிதமான ஒரு புத்தி, சர்வதா நிச்சினோதி, நிச்சய எப்பொழுதும் அதை தீர்மானமாகிறது அவனுக்கு. நிச்சினோத்தின தீர்மானம் செய்து விடுகிறான், இதுதான் அப்படின்னு. நிச்சிதேது, இப்படி நிச்சயம் பண்ண பிறகு செய்து விட்டானே ஆனால் அதுக்கப்புறம் சக்ருத்து ஒரு தடவை அட்வான்ஸ் அந்த ஸ்பார்க் ஆனது அவர் படிச்சு எல்லாருக்கும் என்ன சொல்றான் பாருங்க, ஒரு டர்னிங் பாயிண்ட் இன் லைஃப் சார். அது நான் அவரை பார்க்கலன்னா நான் இந்த ஃபீல்டுக்கே வந்திருக்க மாட்டேன் சார். அவர் என்னமோ பண்ணாரு, இவனே இந்த கிளாஸ் போயேன் அப்படின்னு கூப்பிட்டாரு, ஓரச்சுது பிடிக்கிறது இல்ல போனேன், கடைசியில அவர் போயிட்டாரு. இப்ப நான் அவர் பண்ணி கிளாஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறோம். இதெல்லாம் ஒரு ஸ்பார்க், இட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப் இல்லையா. ஒரு நாள் என்னமோ நடிச்சா அப்படி ஒரு கடவுளை வந்தது, அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் புத்தகத்தை தேடினா அப்படி போனா ஒன்னா உபாசகர் ஆயிட்டான். வேதாந்தத்தை படிக்கணும்னு ஒரு புத்தகத்தை படிச்சா, ஏதோ ஒரு ராமர் புக்கை படிச்சா, ஏதோ ஒரு சிம்யானந்த புக்கை படிச்சா, ராமகிருஷ்ணன் பாபுல படிச்சா, தெய்வத்தின் பொருளை படிச்சா, திடீர்னு எல்லாரும் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? கேள்வி ஏதோ ஒரு ஸ்பார்க் நம்ம கிட்ட வந்தது, அதை வந்ததுனால நிச்சித்த சக்கிறது அதை அட்வான்ஸ் பண்ணாச்சு. தஸ்மின் விஸ்வசித்தன் அவனுக்கு அந்த விசுவாசமானது ஏற்பட்டு விட்டது. விஸ்வசதி, அவனுக்கு விசுவாசம், அதுல நம்பிக்கையானது பயங்கரமாக ஆகிவிட்டது. அந்யதா சமம் இல்லையா. அதனால என்ன பண்ண, மற்ற சமயங்களில் அந்யதா எதா எப்போ இது நிச்சயமாச்சோ அந்யதா இப்படி தீர்மானம் செய்ய வேண்டாம். அவன் ஓஹோ பாக்கி நேரத்திலையும் அந்யதா அப்படி அயம் இது அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இல்லையா, இதுவே நமக்கு இல்லையா. இப்படி ஞானியானவனுக்கு இந்த ஒரு பிரம்மானந்தமானது யோகத்தினால ஏற்பட்டு விட்டதே ஆனால் அவனுக்கு அது ஒரு தனகாலம் தான் இருக்க போறதுன்னா கூட அதிலிருந்து வரக்கூடியதுனால அவன் தீர்மானம் பண்ணிட்டான், ஒரு வாசனானந்தமே இப்படி இருக்குமே ஆனால் அந்த பிரம்மானந்தமானது எப்படி இருக்கும், நம்ம நிதித்தியாசனம் பண்ணணும் பண்ணினான் அப்படின்றது தெரிஞ்சு அதிலேயே அவன் பிரவர்த்திக்கிறான் அப்படின்னு. அதே விஷயத்த இப்ப இன்னொரு ஆங்கிள் சொல்றார். காற்று புமான் உதாசீன காலேபி ஆனந்த வாசனாம் உபேக்ஷ்ய முக்கியம் ஆனந்தம் பாவயத்யேவ தத்பரஹ. மனிதன் இப்ப என்ன பண்றான், புரிஞ்சிருக்கு
உதாசீன கால உதாசி எந்த பட்சத்தையும் சாராம இருக்கும் பொழுது இல்லையா பார்த்திருக்குவான். இப்படிப்பட்ட அந்த மனிதன் உதாசீன காலே சும்மா இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தையும் சாராமல் இருக்கக்கூடிய அந்த நிலையில் காலே அபி ஆனந்த வாசனா அந்த முன்னாடி அந்த சமாதியினால அவனுக்கு ஏற்பட்டதான அந்த கணகாலம் ஏற்பட்டதான அந்த ஸ்வாத் அந்த ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தினுடைய வாசனா அந்த வாசனையினை அவன் என்ன பண்றான் இப்போ அது அவனுக்கு பிரச்சனை இல்லை அதை தள்ளிவிட்டான். மேற்கொண்டு நாம போக வேண்டியது நிறைய இருக்கு. இந்த ஆனந்தத்தை ரொம்ப நேரம் அதை இருக்க வைக்க வேண்டும், பிரம்மானந்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த ஆனந்த வாசனா பேட்ச இதை தள்ளி விட்டுட்டு முக்கியம் ஆனந்தம். ஆஹா, இந்த ஆனந்தமே எப்படி இருக்குமே ஆனால் யோகானந்தமே எப்படி இருக்குமே ஆனால் இது சமாதியில வரக்கூடியதான யோகிகமான ஆனந்தமே எப்படி இருக்குமானால் அந்த பிரம்மானந்தமானது சாஸ்திரோக்தமான அந்த பிரம்மானந்தமானது எப்படி இருக்கும்? முக்கியம் ஆனந்தம் பாவையத்தீயவ அதை அடையணும் அப்படின்னு ஈடுபடுறான். தற்பரஹா அதுவே நாட்டத்தோட இருக்கான் சார். இதுதான் சார். அதனாலதான் எல்லாரும் அந்த ஆனந்தத்துக்கு ஆசைப்படுகிறார்கள் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்ல போறாங்க, இந்த மனுஷன் தியானம் பண்ணும்போது ஸ்பிரிச்சுவலா வரும் பொழுது சில எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஏற்படுகிறது இல்லையா? இதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ். இதுக்கெல்லாம் வேல்யூ எல்லாம் கொடுக்காதீங்க. அதை தள்ளி விட்டுட்டு மேல போகிறதுக்கு தான் பார்க்கணும். இது உங்களை தள்ளுறதுக்காக சத்தையை பண்றதுக்காக கொடுத்தது. நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஒரு தெய்வீகமா நினைக்கக்கூடிய இந்த ஒரு மிராக்கிளை வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோசமான நிலைக்கு வந்து விடுவீங்க. அதனால இந்த சைடு எஃபெக்ட்ஸை விட்டுட்டு இதெல்லாம் இந்த ஆனந்த வாசனா உபேட்சை இது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு முக்கியம் ஆனந்தம் பாவையத்தி ஏவ தற்பரா அதே பலனாக எடுத்துக்கொண்டு அந்த ஆனந்தத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு உள்ள வந்து நிறைய அதிகமான சுகத்தை அனுபவிக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்க இந்த பூஜை கோவில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனது வருகிறது. வேதத்தின் மேல ஒரு நம்பிக்கை, வேதம் படித்தவர்கள் மேல ஒரு நம்பிக்கை, ட்ரெடிஷன் ஒவ்வொன்றுத்தையும் அவனுக்கு ஒரு நம்பிக்கையானது ஏற்பட்டு விடுகிறது. அதனால என்ன தெரியுமா ஆச்சா, அவனுடைய வாழ்க்கை வந்து முன்னது இவ்வளவு நாள் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்து கொண்டிருந்தவன் பொறுமைசாலியாக மாறிவிட்டான் இல்லையா? இது வரைக்கும் எதை பார்த்தா எனக்கு அது பிடிக்காது, எனக்கு அது பிடிக்காது, பிடிக்காது பிடிக்காது பகவான் கிரியேஷன்ல நம்ம சொல்லலாமோ அப்படின்றது தெரிந்து வைத்து சொன்னாங்க. இப்போ எல்லாத்தையும் அமைதியா இதுக்கு ராகம் வேஷம் இது இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டாங்க. அகம் மமம் என்ற அபிமானத்தினால நான் எவ்வளவு அசடு வாங்கியிருக்கேன், இனிமே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு இந்த வாசனா ஆனந்தங்கள்லாம் தடையாக இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். என்னுடைய இலக்கு பிரம்மானந்தம் தான். அந்த பிரம்மானந்தத்துக்கு என்ன அப்படின்னு அப்ப பரமாத்மர் அதை சொல்லியிருப்பார். உள்ள சன்னியாசம் வாங்கிட்டு உத்தரகாசிக்கு போனா
சாதகர்களுக்கு நடுவுல நம்ம ஜன சமூகத்துல இருக்கோம், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா. இவர் பண்ணலன்னா இவன் பையன் பண்ணுவானா இல்லையா. ஆகையினால இதில் என்ன பண்ணி ஆகணும், ஆச்சரித்து சிரேஷ்டா ததேவ இதரோஜவா சயத் பிரமாணம் கொடுத்த லோகத்ததனு வர்த்தது. இதை பிரமாணமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும். நீங்க எப்படி பண்றீங்களோ உங்க சிஷ்யங்களா பார்த்துட்டே இருக்கீங்களா. நீங்க மாட்டுக்கு நீங்க 9 மணிக்கு எழுதுறீங்கன்னா அதுக்கு அவரே அப்படிதான் எழுதுங்க, அதனால உங்க தப்பு இல்லை சார், எல்லாம் 9 மணி வரைக்கும் தூங்குவான் இல்லையா. அப்படின்னால என்ன பண்ணணும், அவர் சிலதெல்லாம் லோக சங்கிரகத்துக்காக பண்ணணும். ஏன்னா இதை அவன் பிரமாணமா நினைச்சிட்டு இருக்கான அவன். நீ பண்ணலன்றதுக்காக கொஞ்சம் அசக்தம் உனக்கு ஒண்ணு அது அஃபெக்ட் ஆகாது, ஆனா அதை விட்டா அவனுக்கு அது அஃபெக்ட் ஆகும். அந்த லோக சங்கிரகத்தை மனசுல வச்சுட்டு வீட்டுல இருந்தா கூட அவர் எப்படி இருக்கணும், என்ன நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலும் அவரும் அஜானி மாதிரி போய் விளையாடணும். நம்ம எப்படி சின்ன வயசுல பசங்களோட கேரம்போர்டு விளையாடியா பையனோட சின்ன வயசுல அவன் ஜெயிச்சானாக்க கை தட்டுறோம். நம்ம சாதாரணமா ஜெயிக்க விடுவோமா யாரையாவது இல்லையா. அப்படின்னா நம்ம மெச்சூர் ஆகிட்டோம். அந்த மெச்சூரிட்டிக்கு முன்னாடி அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த கேரம்போர்ட்ல நமக்கு இல்லை. நம்மளுடைய விஷயம் என்ன, அவனுடைய என்ஜாய்மெண்ட் தான் நம்மளுடைய இருக்கு. இப்படி ஞானிக்கும் அப்படிதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு வேலையெல்லாம் பார்த்தா அவன் எப்படி இருக்கா வீட்டுக்குள்ள அப்படின்னா அவர் வேற லெவல் தான். ஆனா அவர் என்ன பண்றாரு, எல்லா மாதிரியும் இருக்காரு இல்ல. அது இன்னும் கொஞ்சம் பகவத்கீதையில ஜோஷிய அஜானி மாதிரியே அவன் நடத்துக்கணுமா. அது மட்டும் இல்ல, அஜானி ஏதாவது கோயிலுக்கு போறேன்னா ரொம்ப பிரமாதப்பா, போயிட்டு வாப்பா, அதாப்பா நல்லதுப்பா, நான் இந்த சாமியை கூப்பிடுறேன், அந்த சாமியை கூப்பிடுறேன், டோன்ட் உரிப்பா, கும்பிடுப்பா, எல்லாம் நல்லதுதான் அப்படின்னு சொல்லி இவரும் பண்ணி காமிக்கணும்னு வேற சொல்றது இல்லையா. இந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நான் சொல்லிட்டே வந்தேன். வித்யாரண்யர் என்ன சொல்லுவாரு, சிலதெல்லாம் இந்த சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, குதர்க்கமான ஒரு எக்ஸாம்பிள சொல்லணும், அப்பதான் அது மனசுல போய் தைக்கும் இல்லையா. நீங்க இப்போ இவ்வளவு லட்சம் கொடுக்காதக்கு ஒரு விஷயமும் சொன்னாக்க நெகட்டிவ் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னா அது மனசுல தைக்கும். அது என்ன ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்ல போறாங்க, பரவ்யசனினி நாரி யக்ரோபி கிருஹ கர்மணி ததேவாஸ்வாதயந்த்யந்தஹ பரசங்கரசாயனம். டாபிக் சேஞ்ச் ஆகுது சார். விவகாரமானது எப்படி இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் விவகாரத்தில் நிறைய தடங்கல்கள் தான் ஏற்படுகிறது. ஆனா ஞானிக்கு இப்படிப்பட்ட தடங்கள் எல்லாம் வருமா அப்படின்னா வரதே இல்லை. இப்போ நமக்கு சொல்றேன், சார் உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை என்ன, ஆனா எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது சார்ன்றான் பையன். என்ன உங்களை பார்க்கணும்னு தான் சார் ஆசை, எனக்கு ஆபீஸ் பிஸியில டைமே இல்லைன்றான். டைமே இல்லைன்னா டைம் இல்லைன்ற அர்த்தமா, அவனுக்கு ப்ரையாரிட்டி இல்ல அப்படின்ற அர்த்தம் இல்லையா. ப்ரையாரிட்டி இல்ல, அவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அப்படின்றது தான் சொல்லணும். அதை அவன் என்ன சொல்றான், பாலிஷ்டா சொல்றான், எனக்கு டைம் இல்லை சார் அப்படின்னு சொல்றான். இப்படி விவகாரத்தை பண்ணும் பொழுது அநேக விதமான தடைகள் இருக்கும். ஆனா ஒரு மெச்சூர்டு பர்சனாக இருக்கக்கூடியவன் ஒரு காரியத்தை செய்தா அந்த தடையெல்லாம் முறியடித்து கொண்டு அவன் அந்த செய்யற காரியத்திலேயே முனைப்போட செய்வான் அப்படின்னு லோகத்துல பார்த்துக்கோமா இல்லையா. இப்படி எத்தனை தடைகள் இருந்தாலும் அவன் பாட்டுக்கு அந்த காரியத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். நீ என்ன நிறைய வளமானா என்ன வளமானா அவர் பாட்டு ஒரு காரியத்தை செய்து கொண்டு, அத மாதிரி ஞானியானவர் பிரம்ம ஞானத்திலேயே தான் இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரோடையும் பேசிட்டு இருக்காரு, விளையாடி இருக்காரு. பஷ்யன்னு அஷ்டன்னு சோபன்னு ஸ்வச்சன்னு உண்மை சொன்னு நிமிஷன்னு பிரலபன்னு கச்சன்னு அப்படின்னு நம்ம பார்த்த மாதிரி ஞானியானவர் இதெல்லாம் பண்ணி கொண்டு இருந்தாலும் அவர் பிரம்மத்துடைய நிலையிலேயே இருக்கார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இந்த எக்ஸாம்பிள கொஞ்சம் தைக்கிற மாதிரி சொல்லணும்ன்றத விஷமமான ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாரு. அது என்ன விஷமமான பரவ்யசனினி நாரி, வேறு ஒரு புருஷன் கிட்ட மனதை ஈடுபடுத்திக் கொண்ட அந்த ஸ்திரீ. பரவ்யசனினி நாரி, வேறு புருஷனிடம் ஈடுபட்ட அந்த ஸ்திரீயானவள் என்ன பண்ணிட்டு இருக்கா, கிரக கர்மணி வியக்ரா அப்படி. அந்த கல்யாண புதுசுல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நீங்க பேசி பார்க்கணும். அவன் எந்த காரியம் செய்து கொண்டிருந்தாலும் அவனுடைய மனசு அந்த ஸ்திரீ கிட்டே இருக்கு இல்லையா, அந்த ஸ்திரீக்கு அந்த குமான் கிட்டே இருக்கு இல்லையா. ஆனா இங்க என்ன நடக்கிறது,
டிகாஷன் போடுறா, கரெக்டா காபி கொடுக்குறா, எல்லாம் கரெக்டா இருக்கு, சமையல் கூட கரெக்டா பண்றாங்க. ஆனா புத்தியானது வேறு புருஷனிடம் ஈடுபட்ட ஸ்திரீ வீட்டு காரியங்களை கிரககர்மணி விக்கிரகாபி கிரககர்மாவில ஈடுபட்டு முனைவாக ஈடுபட்டு இருந்த போதிலும் ததேவ ஆஸ்வாதயந்தா அந்த பரசங்க ரசாயனம் அந்த பரசன் அந்த அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த ரசாயனம் உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் உள்ளுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட்ல அவனையே நினைச்சு அதை ரசித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு இந்த புருஷனுடைய சங்கத்தினால ஏற்பட்ட சுகத்தை, அந்த ரசாயனத்தை, அந்த ரசமாக இருக்கக்கூடியதை கலந்து இருந்ததை, அந்த ரசத்தை அறிவது ரசாயனம், அந்த ரசாயனத்தை ஆஸ்வாதயந்தி அதை ரசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி அதேவ அத்தியந்த தனக்குத்தானே அதை நினைத்து ரசித்துக் கொண்டு இருக்கிறார். அதுபோல இந்த ஞானியானவர் பிரம்மத்திலேயே இருந்து கொண்டு அவர் இந்த வேலையெல்லாம் செய்துட்டு இருக்காரு. இதெல்லாம் அவருக்கு சிம்பிளா ஒரு பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய மனசு அந்த நித்திய சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்திலேயே தான் இருக்கிறது அப்படின்றத வேறு எக்ஸாம்பிள். ஏன் இந்த எக்ஸாம்பிள் அவர் எடுத்தார் அப்படின்னு யோசிச்சா, யோக வசிஷ்டத்துல வசிஷ்டரானவர் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சீக்கிரம் புரியணும்ன்றதுக்காக ராமருக்கும் லட்சுமணனுக்கும் இந்த உபதேசத்தை பண்ணினார். அந்த உபதேசம் வாசிஷ்ட ராமாயணத்துல வசிஷ்டர் என்ன ராமருக்கு உபதேசம் பண்ணாரோ அந்த ஸ்லோகம் தான் இது. பரப்பியசனி நாரி யக்ரா விக்ரஹ கர்மணி ததேவாஸ்வாதயந்த்யந்தா பரசங்கர சாயனம். வேறு புருஷனிடத்துல ஈடுபட்ட ஸ்திரீயானவள் வீட்டுல எவ்வளவு காரியத்துல முனைவாக செய்து கொண்டு இருந்தாலும் அந்த வேறு புருஷனுடைய சங்கத்தினால ஏற்பட்டதை அவருடைய மனசானது ரசித்துக் கொண்டே எப்படி இருக்கிறதோ அப்படி இந்த ஞானியானவன் எந்த காரியம் அவன் செய்து கொண்டிருந்தாலும் அவன் ஒரு நாளும் நழுவுவதே இல்லை. அந்த நிலையிலேயே தான் பிரம்ம ஞான நிலையிலேயே தான் அவன். இதெல்லாம் அவனுக்கு இந்திரியர்கள் பசங்களோட பொழுது போறதுக்கு அவளோட நம்ம சேர்ந்து நம்மளும் இருக்கலாம். சரியா அப்படி போலாம், அப்படி போலாம், விளையாடலாம், உட்காரலாம், சீட்டாடலாம், ஏது பண்ணலாம், பேசலாம், அரட்டடிக்கலாம் எல்லாம். ஆனா அவருடைய மைண்டு அதே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை சொன்னார். சொல்லி இதுக்கு மேல அவர் வாசிஷ்டத்துல இன்னொரு ஸ்லோகத்தை இருக்கிறார். ஏவம் தத்வே பரே சுத்தே வீரஹா விஸ்ராந்தி மாகதா. அதாவது இந்த சுத்தமான தத்துவத்திலேயே இருக்கக்கூடியவன் என்ன பண்றான், விஸ்ராந்தி அடைந்ததான வெளிவகாரம் செய்து கொண்டிருந்தாலும் அதையே ரசித்துக் கொண்டு அதையே ரசித்துக் கொண்டா இங்கேயும் ஈடுபடுகிறான். இப்படிப்பட்ட தீரன் என்பவன் யார்? அவனுடைய விஸ்ராந்தி இழைப்பாறுதல் சொன்னீங்க. அந்த விஸ்ராந்தி என்றால் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு சொல்ல போற யோக வசிஷ்டத்தில் இருக்கக்கூடிய இதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை